இன்றைக்கி இஃப்தாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் சிக்கன் சீஸ் பால்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீ டைமில் இது செஞ்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கலந்துக்கலாம். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா இது போல் கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். அதை நல்லா சேர்த்து இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் இது 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 1 பை 1 நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்ட பிறகு நம்ம இது கூட கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேபேஜையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இப்போது இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கனை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். சிக்கனில் ஆல்ரெடி உப்பும் இஞ்சி பூண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் நம்ம உப்பும் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போது இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து கொடுத்துருக்கு. ஆல்ரெடி வேக வச்ச சிக்கனாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஒரு டிஷ்யூ வச்சு. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இது போல் ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷால் நம்ம இது மாதிரி தடவி விட்டுடலாம். பாருங்கள், இது போல். எதுக்காக இது போல் தடவுறோன்னா நமக்கு நல்ல ஒரு தின்னான ஷீட் கிடைக்கும். அதனால தான். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா இந்த ஷீட் வந்து செவந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துடுச்சு. நல்லா அழகாக இது போல் எடுக்க வரும். நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. நல்ல மெல்லிசான ஷீட் கிடச்சிருக்கு நமக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சாச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து இது போல் ப்ரஷ் பண்ணிடணும். இல்லைனா அடுத்தது நம்ம சொட்டு வைக்கும்போது ஒட்டிக்கும். அடுத்தது வச்சுட்டு அது மேலும் இது போல் ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிவிடுங்க.
இப்படி நீங்கள் எத்தனை வச்சாலும் அது மேலே இது போல் ப்ரஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஷீட்டை வச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி பேஸ்ட்டு போல் நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஷீட் வச்சு ஓரங்களில் இந்த மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நான் இப்போ மடிக்கிறது போல் ஃபஸ்ட்டு இது போல் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் இது போல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மைதா மாவு பேஸ்ட்டை இது போல் ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இது போல். இப்போது இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுக்கணும். உள்ள உள்ள ஸ்டஃபிங்கும் நமக்கு வெந்தது தான், மேலே உள்ள மாவும் நமக்கு வெந்தது தான். அதனால் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் நமக்கு ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.